பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு தரம் 6ல கணிதத்தில இரண்டாவது தவணையில முதலாவது பாடலகான பின்னங்கள் என்கிற பாடத்தை பற்றி படிக்க இருக்கிறோம். அந்த வகையில பின்னம் அப்படி என்றால் என்னென்ன வகையான பின்னங்கள் இருக்குது என்பது தொடர்பாக இன்றைய வகுப்பில் நாங்கள் படிக்கலாம். பின்னங்கள் அப்படி என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்றதுக்காக பங்கிடல் அப்படி என்றால் உங்களுக்கு என்னன்னு தெரியும். பங்கிடுறது நீங்கள் அன்றாட வாழ்க்கையில இந்த நிறைய ஒவ்வொரு பொருட்களையும் சமனாக எவ்வாறு பங்கிடுறது என்பது தொடர்பாக அறிந்திருப்பீங்க. இப்போ உதாரணமாக ஒரு வட்ட வடிவமான ஒரு பிஸ்கெட் இருக்குன்னு நாங்கள் எடுத்துக்கொள்ளுறோம். இந்த வட்ட வடிவமான பிஸ்கெட்டை இப்போ ஒரு வீட்டில அக்கா, தம்பி, அண்ணா, தங்கை 4 பேர் இருக்கிறாங்க. இந்த 4 பேருக்கும் இந்த வட்ட வடிவமான பிஸ்கெட்டை சமனாக 4 பேருக்கும் பிஸ்கெட் கொடுக்க வேணும். ஆனால் பிஸ்கெட் சமனாக பங்கிடப்பட வேணும். அப்படின்னா நாங்கள் என்னென்னு பிரிப்போம்? பிஸ்கெட்டை சமனாக முதலாவது 2 சமனான பகுதிகளாக பிரிப்போம். பிறகு என்ன செய்வோம்? அந்த 2 சமனான பகுதிகளையும் திரும்பியும் சமனான 2 பகுதிகளாக பிரிப்போம். இப்ப என்ன நடந்தது? இந்த வட்ட வடிவமான பிஸ்கெட்டை 4 பேருக்கும் சமனான துண்டுகள் வார மாதிரி நாங்கள் பிரிச்சிருக்கிறோம். இப்ப இதுல அக்காவுக்கு கிடைக்கக்கூடிய பிஸ்கெட்டின் அளவு எவ்வளவாக இருக்கும்? இந்த அளவாக இருக்கும். நாங்கள் நிலத்தி காட்டி இருக்கிற அளவாக இருக்கும். அக்காவுக்கு என்ன அளவான பிஸ்கெட் கிடைக்குது? ஒரு பிஸ்கெட்டை நாங்கள் 4 சமனான பகுதிகளாக பிரிச்சிருக்கிறோம். 4 சமனான பகுதிகளாக பிரிச்சுட்டு அந்த பகுதியில ஒன்றை அக்காவுக்கு கொடுக்கிறோம். அப்ப அக்காவுக்கு எவ்வளவு பிஸ்கெட் கிடைக்குது? 4ல் 1 பங்கு. 4 சமனான பங்குகள்ல 4 சமனான துண்டுகள்ல 1 துண்டு அக்காவுக்கு கிடைக்குது. 4 சமனான துண்டுகள்ல 1 துண்டு அக்காவுக்கு. அதே போல தம்பிக்கும் 4ல் 1 பங்கு கிடைச்சிருக்கும், அண்ணாவுக்கும் 4ல் 1 பங்கு கிடைச்சிருக்கும், தங்கைக்கும் 4ல் 1 பங்கு கிடைச்சிருக்கும். இதைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம்? பின்னம் என்கிறோம். பின்னம் அப்படி என்றா என்ன? ஒரு முழுமையான ஒன்று, முழுமையான அல்லது ஒரு அலகு. ஒரு கொய்யாப்பழமாக இருந்தால் என்ன, ஒரு கேக்காக இருந்தால் என்ன, ஒரு முழுமையான ஒன்றை சமனான துண்டுகளாக நாங்கள் பிரிக்கும் போது அதுல ஒரு பகுதியைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம்? பின்னம் என்கிறோம். அப்ப இதுதான் பின்னம். இந்த பிஸ்கெட்ல யாராவது ஒரு ஆளுக்கு, அக்காவுக்கு கொடுத்த பிஸ்கெட்டின் அளவை நாங்கள் பின்னமாக எழுத முடியும். என்ன மாதிரி எழுதுறோம்? 4ல் 1 பகுதி அக்காவுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இதுதான் பின்னம். பின்னம் என்றா எப்படி இருக்க வேணும்? ஒரு முழுமை ஒன்று சமனான பகுதிகளாக பிரிக்கப்படும் பொழுது அவற்றில் ஒன்று, அந்த முழுமைந்த ஒரு பகுதி பின்னம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பின்னத்தை நாங்கள் என்னென்று வாசிப்போம்? 4ல் 1 என்று நாங்கள் இந்த பின்னத்தை வாசிப்போம். அடுத்ததாக இப்ப ஒரு அழகானது இவ்வாறு ஒரு முழுமையான ஒரு இந்த உருவானது சமனான 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. சமனான 2 பகுதிகள்
ஆகவே பிள்ளைகள், நாங்கள் ஒரு முழு உருவம் எடுத்திருக்கிறோம். இந்த முழு உருவ சமனான 2 பகுதிகளாக பிரிச்சிருக்கிறோம். பிரிச்சுட்டு இந்த 2 பகுதிகளில் ஒரு பகுதியை நிலத்தி காட்டியிருக்கிறோம். அப்ப இந்த முழு உருவில் இந்த நிலற்றப்பட்ட இந்த பகுதியை பின்னமாக நாங்கள் என்ன எழுதுவோம்? எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டது? இந்த உருவானது 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. அதில ஒரு பகுதியை நிலத்தி இருக்கிறோம். ஆகவே 2இல் 1 என்று நாங்கள் பின்னமாக எழுதுவோம். இது ஒரு பின்னமாகும். 2இல் 1 என்பது பின்னமாகும். என்னென்று நாங்கள் இதை வாசிப்போம். 2இல் 1 வாசிக்கும் பொழுது 2இல் 1 என வாசிப்பது சரியானது. அதே போல ஒரு முழுமையான ஒரு உருவை நாங்கள் முதல்ல சமனான 2 பகுதிகளாக பிரிக்கிறோம். பிறகு மீண்டும் ஒவ்வொரு பகுதிகளையும் 2 சமனான பகுதிகளாக பிரிப்பதன் மூலமாக 4 சமனான பகுதிகளாக பிரிக்கிறோம். திரும்பியும் அதை ஒவ்வொன்றையும் 2 சமனான பகுதிகளாக பிரிப்போம். பிரிக்கும் பொழுது ஒரு முழு உருவை நாங்கள் 8 சமனான பகுதிகளாக பிரிச்சிருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 8 சமனான பகுதிகளாக பிரிச்சிருக்கிறோம். இதுல நாங்கள் 3 பகுதிகளை நிகழ்த்துவோம். ஒரு முழு உருவை 8 சமனான பகுதிகளாக பிரிச்சுட்டு இதுல நாங்கள் 3 பகுதிகளை நிகழ்த்தி இருக்கிறோம். இப்ப இந்த நிகழ்த்தப்பட்ட இந்த உருவை அல்லது நிகழ்த்தப்பட்ட இந்த பகுதியை முழு உருவின் பின்னமாக நாங்கள் என்ன எழுதுவோம்? இந்த உருவானது 8 சமனான பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. ஆகவே கீழே எழுதுவோம். 8 சமனான பகுதிகளாக பிரிக்கப்பட்டதில 3 பகுதிகளை நாங்கள் நிலட்டி இருக்கிறோம். ஆகவே 3 மேல எழுதுவோம். இது பின்னமாகும். பின்னம் என்றா ஒரு கோடு, கோட்டுக்கு மேல ஒரு எண் இருக்கும், கீழே ஒரு எண் இருக்கும். இதனை நாங்கள் என்னென்ன வாசிப்போம்? 8இல் 3 8இல் 3 என நாங்கள் வாசிக்க முடியும். அடுத்ததாக இது தொடர்பான கேள்விகளை செய்வோம். முதலாவது கேள்வி, கீழே தரப்பட்டுள்ள உருக்களில் நிலற்றிய பகுதியை முழுவதின் பின்னமாக தருக. கீழே தரப்பட்டுள்ள கேள்வி எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். பின்னம் தொடர்பான முதலாவது கேள்வி எங்களுக்கு இப்படி இருக்கும். கீழே தரப்பட்டுள்ள உருக்களில் நிலற்றிய பகுதியை முழுவதின் பின்னமாக தருக. முழுவதின் பின்னமாக தருக. முதலாவது கேள்வி நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். கீழே தரப்பட்டுள்ள உருக்களில் நிலத்திய பகுதியை முழுவதின் பின்னமாக தருக.
அப்ப நாங்கள் இந்த கேள்வி செய்ய போறோம். இந்த உருவ அவதானிச்சு நிலற்றிய பகுதியை முழுவதின் பின்னமாக எழுத போறோம். இந்த உருவில நிலட்டி இருக்கிற பகுதிகளை முழு உருவினுடைய பின்னமாக எழுத போறோம். பாருங்க, இந்த உருவானது முதலாவதாக நாங்கள் என்ன எழுத வேணும்? எத்தனை சமனான பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது என்பதை கீழே எழுதுவோம். அதில் எத்தனை பகுதிகள் நிலத்தி இருக்கிறது என்பதை மேலே எழுதுவோம். ஆகவே இந்த உருவானது எத்தனை சமனான பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 சமனான பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. அவற்றுள் 8 சமனான பகுதிகளில் எத்தனை பகுதிகளை நாங்கள் நிலட்டி இருக்கிறோம்? எத்தனை பகுதிகளுக்கு நாங்கள் நிறந்திட்டு இருக்கிறோம்? பாருங்க, 1, 2, 3. ஆகவே சமனாக பிரிக்கப்பட்ட பகுதிகளை கீழே எழுதுவோம், நிலத்திய பகுதிகளின் எண்ணிக்கையை மேலே எழுதுவோம். அப்ப இந்த உருவில் நிலற்றப்பட்ட பகுதியை முழு உருவினுடைய பின்னமாக எழுதும் போது 8ல் 3 என நாங்கள் எழுதுவோம். அடுத்ததாக இரண்டாவது இருக்கிற இந்த உருவை அவதானித்து இந்த உருவில நிலற்றப்பட்ட பகுதியை முழு உருவின் பின்னமாக எழுதுவோம். அப்ப பாருங்க, அந்த உரு பிரிக்கப்பட்ட உருவில் இருக்கக்கூடிய பகுதிகள் பிரிக்கப்படும் பொழுது சமனான பகுதிகளாக பிரிக்கப்பட வேண்டும் என்பது முக்கியமானது. இரண்டாவது இருக்கிற உருவ அவதானிப்பம். அதுல இரண்டாவது உருவானது 1, 2, 3, 4 சமனான பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. ஆகவே சமனான பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிற சமனாக பிரிக்கப்பட்டிருக்கிற பகுதிகளின் எண்ணிக்கையை கீழே எழுதலாம். மேல அந்த சமனான பகுதிகள்ல நிலற்றப்பட்ட பகுதிகளின் எண்ணிக்கையை மேல எழுதவும். 1, 2, 3. இந்த உருவானது 4 சமனான பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. அதில 3 பகுதிகள் நிலற்றப்பட்டிருக்குது. ஆகவே கீழே 4 நிலற்றப்பட்ட பகுதிகளின் எண்ணிக்கையாக மேல 3 எழுதுவோம். அப்ப இந்த உருவை அவதானித்து நிலத்திய பகுதியை முழு உருவின் பின்னமாக எழுதும் பொழுது நாங்கள் 4ல் 3 என எழுதுகிறோம். அடுத்ததாக ஒரு கேள்வி. தரப்பட்டுள்ள உருவை அவதானித்து, இரண்டாவது தரப்பட்ட உருவை அவதானித்து தரப்பட்ட பின்னத்திற்கு பொருத்தமானவாறு நிலற்றுக. தரப்பட்ட பின்னத்திற்கு பொருத்தமானவாறு நிலற்றுக. ஒரு தரப்படுகிறது.
தரப்பட்ட இந்த உருவை நாங்கள் அவதானித்து ஒரு பின்னமும் தரப்படுகிறது. 6/5 உருவம் தரப்படுகிறது, பின்னமும் தரப்படுகிறது. இந்த உருவையும் பின்னத்தையும் நாங்கள் அவதானித்து இந்த பின்னத்திற்கு பொருத்தமான மாதிரி இந்த உருவை நாங்கள் நிலத்தி காட்ட போறோம். இந்த பின்னத்திற்கு பொருத்தமானவாறு நாங்கள் இங்க நிலத்த போறோம். பாருங்கோ, பின்னம் என்ன இருக்குது? 6/5 என்கிற பின்னமானது தரப்பட்டிருக்குது. ஆகவே எத்தனை சமனான பகுதிகள் இங்க இருக்க வேணும்? 6 சமனான பகுதிகள் இருக்க வேணும். 1 2 3 4 5 6 6 சமனான பகுதிகள் இருக்குது. ஆகவே கீழே பின்னத்துல 6 தந்திருக்குது, மேல எத்தனை தந்திருக்கு? 5. 6/5. ஆகவே நாங்கள் இந்த உருவில எத்தனை பகுதிகளை நிலத்தி காட்ட வேணும்? 5 பகுதிகளை நிலத்தி காட்ட வேணும். 1 2 3 4 5. ஏதாவது 5 பகுதிகளை நாங்கள் நிலத்தி காட்ட வேணும். அப்ப இந்த பின்னத்திற்கு ஏற்ற உரு இதுவாகும். இந்த உருவை நாங்கள் முழு உருவில நிலற்றப்பட்ட பகுதியை பின்னமாக எழுதும் போது என்னென்று எழுதுவோம்? 6/5. 6 சமனான பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. அதுல 5 பகுதிகளை நாங்கள் நிலத்தி இருக்கிறோம். ஆகவே இந்த உருவுக்கு பொருத்தமான பின்னம் இதுவாகும். அப்ப உருவை தந்துட்டு பின்னம் கேட்டாலும் எழுத தெரிய வேணும். பின்னத்தை தந்துட்டு உருவை கேட்டாலும் எங்களுக்கு நிறந்துட்டி காட்ட தெரிய வேணும். அடுத்ததாக இப்ப பின்னம் அப்படி என்றா என்னென்று பார்த்துட்டோம். இனி இந்த பின்னத்தின் பகுதி எண் அப்படி என்றா என்ன, தொகுதி எண் அப்படி என்றா என்னென்று பார்ப்போம். பின்னத்தின் பகுதி எண்ணும் தொகுதி எண்ணும். பின்னத்தின் பகுதி எண்ணும் தொகுதி எண்ணும். பகுதி எண் என்றா என்ன, தொகுதி எண் என்றா ஒரு பின்னத்தினுடைய பகுதி எண் தொகுதி எண் பற்றி நாங்கள் பார்க்க போறோம். பாருங்க, ஒரு பின்னத்தை நாங்கள் உருவாக்குவோம். ஒரு முழுமையான ஒரு உருவம் எடுத்திருக்கிறோம். இந்த முழுமையான உருவை 4 சமனான பகுதிகளாக பிரிச்சிருக்கிறோம். 4ஆக பிரிச்சு அந்த 4 பகுதிகள்ல நாங்கள் 3 பகுதிகளை நிலத்தி காட்டுவோம். இப்ப இந்த உருவை நாங்கள் நிலற்றப்பட்ட இந்த பகுதியை முழு உருவின் பின்னமாக என்னென்று எழுதுவோம்? 4 சமனான பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. அதுல நாங்கள் 3 பகுதிகளை நிலத்தி இருக்கிறோம். பின்னமாக 4/3 என எழுதுவோம். இதுல பகுதி எண் அப்படி என்றா என்ன, தொகுதி எண் அப்படி என்றா என்னன்னு பார்ப்போம். நாங்கள் இந்த பின்னத்தை உருவாக்கும் பொழுது நாங்கள் இந்த உருவில சமனாக பிரிக்கப்பட்டுள்ள பகுதிகளாக நாங்கள் கீழே எழுதக்கூடிய இந்த எண்ணை பகுதி எண் என்கிறோம். இந்த எண் பகுதி எண் ஆகும். அதே நேரம் மேல எழுதுகிற நிலற்றப்பட்ட பகுதிகளின் எண்ணிக்கையாக நாங்கள் எழுதுகிற 3 என்ன சொல்றோம்? தொகுதி எண் என்கிறோம். ஒரு பின்னத்துல இருக்கக்கூடிய இந்த 2 எண்களுக்கும் நாங்கள் பெயரிடுறோம். கீழே இருக்கக்கூடிய எண்ணை பகுதி எண் என்கிறோம், மேலே இருக்கக்கூடிய எண்ணை தொகுதி எண் என்கிறோம். ஒரு பின்னத்துல என்னென்ன எண்கள் இருக்குது? பகுதி எண் இருக்குது, தொகுதி எண் இருக்கு. பகுதி எண் எங்க இருக்கும்? அந்த பின்னத்துல கீழே இருக்கக்கூடிய எண் பகுதி எண் எனப்படும். அந்த பின்னத்துல மேலே இருக்கக்கூடிய எண் தொகுதி எண் எனப்படும். கோடு இருக்கு, கோட்டுக்கு
கீழே எழுதப்படுற எண்ணை பகுதி எண் என்கிறோம். கோட்டுக்கு மேலே எழுதப்படுற எண்ணை தொகுதி எண் என்கிறோம். அடுத்ததாக ரெண்டு பின்னங்களை பற்றி நாங்கள் விட பின்னம் என்றால் என்னென்ன படிச்சிட்டோம். இனி பின்னங்களின் வகைகளாக என்னென்ன பின்னங்கள் இருக்குது என்று பார்க்க போறோம். அதுல முதலாவதாக நாங்கள் படிக்கிற பின்னத்துக்கு பெயர் முறைமை பின்னம். முறைமை பின்னம் அப்படி என்றால் என்ன? இந்த பின்னத்தை பாருங்க, நாங்கள் எழுதக்கூடிய இந்த பின்னங்களின் தொகுதி எண்ணானது பகுதி எண்ணை விட சிறியதாக இருந்தால் ஒரு கொஞ்சம் பின்னங்களை எழுதுவோம். 3 7 3, அடுத்தது 6 4, 5 2, 4 3, 9 5. இந்த பின்னங்கள் ஒவ்வொன்றினுடைய பகுதி எண்ணையும் பாருங்க, தொகுதி எண்ணையும் பாருங்க. என்ன நடந்திருக்கு? ஒவ்வொரு இந்த 5 பின்னங்களையும் நாங்கள் அவதானிக்கும் போது ஒவ்வொரு பின்னங்களையும் இந்த பகுதி எண்ணை விட தொகுதி எண் சிறியதாக இருக்குது. பகுதி எண்ணை விட தொகுதி எண் சிறியதாக இருக்கும். பாருங்க, 7 விட 3 சிறியது, 6 விட 4 சிறியது, 5 விட 2 சிறியது, 4 விட 3 சிறியது, 9 விட 5 சிறியது. இப்ப நாங்கள் பார்க்கக்கூடிய நாங்கள் எழுதக்கூடிய பின்னங்களின் தொகுதி எண்ணானது பகுதி எண்ணை விட சிறியதாக இருக்கும் பின்னங்களை நாங்கள் என்ன சொல்றோம்? முறைமை பின்னங்கள் என்கிறோம். முறைமை பின்னங்கள் அப்படி என்றால் என்ன? பகுதி எண்ணை விட தொகுதி எண் சிறியதாக இருக்கும் பின்னங்களை முறைமை பின்னங்கள் என்கிறோம். எழுதிவிடலாம். பகுதி எண்ணிலும் பகுதி எண்ணை விட தொகுதி எண் சிறியதாக இருக்கும் பின்னங்கள். பகுதி எண்ணை விட தொகுதி எண் சிறியதாக இருக்கும் பின்னங்களை நாங்கள் முறைமை பின்னங்கள் என்கிறோம். பகுதி எண்ணை விட தொகுதி எண் சின்னனா இருக்க வேணும். பகுதி எண்ணை விட தொகுதி எண் குறைந்த பெருமானம் உடையதாக இருக்க வேணும். இவ்வாறு இருக்கிற பின்னங்கள் என்ன சொல்றோம்? முறைமை பின்னங்கள் என்கிறோம். முறைமை பின்னங்களுக்கு உதாரணமாக இந்த 5 பின்னங்களையும் எழுதி கொள்ளலாம். பகுதி எண்ணை விட தொகுதி எண் சிறியதாக இருக்கும் பின்னங்கள் முறைமை பின்னங்கள் எனப்படுகின்றன. பின்னங்களின் வகையாக முதலாவது பின்னத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அடுத்தது 2வது ஒரு பின்னம் பார்ப்போம். நீங்கள் எழுதி கொள்ளலாம். இரண்டாவதாக நாங்கள் பார்க்கக்கூடிய பின்னத்துக்கு அலகு பின்னம் என்று பெயர். முதலாவது பார்த்த பின்னம் முறைமை பின்னம். இரண்டாவதாக நாங்கள் பார்க்கிற பின்னத்துக்கு என்ன பெயர்? அலகு பின்னம். அலகு பின்னம் அப்படி என்றா என்னன்னு பார்ப்போம். பாருங்கோ, இந்த 2 பின்னங்களை நாங்கள் காட்டுவோம்.
இந்த 3 பின்னங்களையும் அவதானியுங்கோ. முதலாவது பின்னத்தை நாங்கள் என்னென்று எழுதுவோம்? முதலாவது இந்த உருவை நாங்கள் என்னென்று பின்னமாக எழுதுவோம்? 2 சமனான பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது, ஒன்றை நிலட்டி இருக்கிறோம். இரண்டாவது உருவை நாங்கள் பின்னமாக என்னென்று எழுதுவோம்? 4 சமனான பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது, ஒரு பகுதியானது நிகழ்த்தப்பட்டிருக்குது. மூன்றாவது இந்த உருவை நாங்கள் பின்னமாக என்னென்று எழுதுவோம்? 5 1 எத்தனை சமனான பகுதிகளாக பிரிக்கப்படுது? 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 6 சமனான பகுதிகளாக பிரிக்கப்படுது. அவற்றில ஒன்றை நிலட்டி இருக்கிறோம். அப்ப இந்த 3 பின்னங்களையும் அவதானியுங்கோ. இந்த 3 பின்னங்களையும் என்ன மாதிரி இருக்கு? தொகுதி எண் 1ஆக இருக்குது. 3 பின்னங்களையும் அவதானியுங்கோ. 2ல் 1, 4ல் 1, அடுத்ததாக 6ல் 1. பாருங்கோ, எல்லா பின்னங்களையும் தொகுதி எண் என்ன மாதிரி இருக்குது? 1ஆக இருக்குது. ஆகவே இவ்வாறு ஒரு பின்னத்தினுடைய தொகுதி எண் 1ஆக இருக்கக்கூடிய பின்னங்களை நாங்கள் என்ன சொல்றோம்? அலகு பின்னங்கள் என்கிறோம். ஒரு பின்னத்தினுடைய தொகுதி எண், ஒரு பின்னத்தின் தொகுதி எண் ஒன்றாக இருக்கும் பின்னங்கள், தொகுதி எண் 1ஆக இருக்கும் பின்னங்கள். ஆனால் பகுதி எண் எதுவாகவும் இருக்கலாம். ஒரு பின்னத்தினுடைய பகுதியில இருக்கக்கூடிய எண் எதுவாகவும் இருக்கலாம். ஆனால் தொகுதி எண்ணாக இருக்கக்கூடிய எண்கள் ஒன்றாக இருக்கிற பின்னங்களை நாங்கள் என்ன சொல்றோம்? அலகு பின்னங்கள் என்கிறோம். தொகுதி எண் 1ஆக இருக்கும் பின்னங்கள். பாருங்க, நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக எழுத வேண்டுமெண்டா 50ல் 1, 34ல் 1, 28ல் 1, 17ல் 1. இந்த 4 பின்னங்களையும் அவதானியுங்கோ. இந்த 4 பின்னங்களையும் பகுதி எண்களை பாருங்கோ. 50 இருக்கு, 34 இருக்கு, 28 இருக்கு, 17 இருக்கு. பகுதி எண் எப்படியாகவும் இருக்கலாம். ஆனால் தொகுதி எண்ணாக இருக்கக்கூடிய எண்கள் என்னவா இருக்குது? 1ஆக இருக்குது. ஆகவே இவ்வாறான பின்னங்களைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம்? அலகு பின்னங்கள். தொகுதி எண் 1ஆக இருக்கக்கூடிய பின்னங்கள் அலகு பின்னங்கள் எனப்படுகின்றன. நீங்கள் இதையும் எழுதி கொள்ளலாம். அடுத்ததாக பின்னங்கள்ல நாங்கள் 2 வகையான பின்னங்கள் பார்த்திருக்கிறோம். முறைமை பின்னங்கள், அலகு பின்னங்கள். அடுத்தது 3ஆவதாக நாங்கள் ஒரு பின்னம் பார்ப்போம், சமவெளி பின்னம். சமவெளி பின்னம் அப்படி என்றா என்னென்று பார்ப்போம். சமவெளி பின்னம் என்றா பாருங்கோ, நாங்கள் சமவெளி பின்னம் என்றா 2 பின்னங்களைத்தான் சொல்லுவோம். ஒரு சோடி பின்னங்களை சொல்லுவோம் சமவெளி பின்னங்கள் அப்படி என்று. மற்ற முறைமை பின்னம் என்றா ஒரு பின்னத்தை நாங்கள் சொல்ல முடியும். அலகு பின்னம் என்ற முறைமை பின்னம் என்றா 17ல் 4. இந்த ஒரு பின்னத்தை நாங்கள் முறைமை பின்னம் என்று சொல்லுவோம். ஏனென்றா பகுதி எண்ணை விட தொகுதி எண் சிறியதாக இருக்குது. ஆகவே இது ஒரு முறைமை பின்னம் ஆகும். அதே நேரம் 17ல் 1 அப்படி என்ன நீங்கள் இதை என்ன சொல்லுவீங்க? அலகு பின்னம் என்று சொல்லுவீங்க. தொகுதி எண் 1ஆக இருக்குது. ஆகவே இந்த பின்னத்தை நாங்கள் அலகு பின்னம் என்று சொல்லுவோம். ஆனால் சமவெளி பின்னங்கள் சொல்லும் போது 2 பின்னங்களை சொல்லுவோம். இந்த பின்னத்துக்கு இந்த பின்னம் சமவெளி பின்னம் ஆகும். பாருங்க, சமவெளி பின்னம் என்றா என்னண்டு படிக்கிறதுக்காக நாங்கள் முதலாவதாக 2 வட்ட வடிவமான உருக்கலனங்கள் எடுத்து ஒரே அளவான, அது முக்கியமானது.
ஒரே அளவான 2 வட்ட வடிவ உருக்களை நாங்கள் எடுத்திருக்கிறோம். ரெண்டும் ஒரே அளவாக இருக்க வேணும். ஒரே அளவான 2 வட்ட வடிவ உருக்களை எடுத்திருக்கிறோம். முதலாவது உருவை என்ன செய்யறோம்டா, நாங்கள் 2 சமனான பகுதிகளாக பிரிக்கிறோம். இரண்டாவது உருவை என்ன செய்யலாம்டா, 4 சமனான பகுதிகளாக பிரிப்போம். ஒரே அளவான 2 வட்ட வடிவ உருக்களை எடுத்துக்கொண்டு முதலாவது உருவை 2 சமனான பகுதிகளாக பிரிச்சிருக்கிறோம். இரண்டாவது உருவை 4 சமனான பகுதிகளாக பிரிச்சிருக்கிறோம். என்ன செய்யறோம், முதலாவது உருவில நாங்கள் சமனாக பிரித்த 2 பகுதிகள்ல ஒரு பகுதியை நிலற்றுவோம். முதலாவது உருவில 2 சமனான பகுதிகள் இருக்குது, அதுல நாங்கள் ஒரு பகுதியை நிலற்றுவோம். ரெண்டு சமனான வட்ட வடிவ அடர்களை வட்ட வடிவ நீங்கள் பேப்பர்லையும் வெட்டி எடுக்கலாம், அல்லது உருக்களாக வரைஞ்சும் பார்க்கலாம். பேப்பர்ல வெட்டி எடுத்தனீங்கன்னா அந்த அளவு மாறாமல் ஒரே மாதிரி இருக்கும். முதலாவது நாங்கள் எடுத்திருக்கிற வட்ட வடிவ அந்த உருவை 2 சமனான பகுதிகளாக பிரிக்கிறோம். அதுல நாங்கள் ஒரு பகுதியை நிரட்டி இருக்கிறோம். இரண்டாவது வட்ட வடிவமான பகுதியில நாங்கள் என்ன செய்யறோம், 2 பகுதிகளை நிலட்டுறோம். இரண்டாவது நாங்கள் எடுத்திருக்கிற உருவில இரண்டாவது உருவை நாங்கள் 4 சமனான பகுதிகளாக பிரிச்ச நாங்கள் 4 சமனான பகுதிகள்ல 2 சமனான பகுதிகளை நாங்கள் நிலத்தி இருக்கிறோம். இப்ப பாருங்கோ, முதலாவது இது உரு 1, இது உரு 2. முதலாவது உருவை நாங்கள் பின்னமாக என்னென்று எழுதுவோம். முதலாவது உருவானது 2 சமனான பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. முதலாவது உரு, இரண்டாவது உரு. பின்னமாக என்னென்று எழுதுறோம், பின்னமாக எழுதுறோம். முதலாவது உருவை பின்னமாக எழுதும் போது சமனான 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. அதுல ஒரு பகுதி நிலற்றப்பட்டிருக்குது. முதலாவது உருவை பின்னமாக எழுதியிருக்கிறோம். இரண்டாவது உருவை பின்னமாக நாங்கள் என்ன எழுதுவோம், இரண்டாவது உருவானது 4 சமனான பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. 1 2 3 4 4 சமனான பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. அதுல எத்தனை பகுதிகளை நிலற்றின, நாங்கள் 2 பகுதிகளை நிலட்டி இருக்கிறோம். ஆகவே இரண்டாவது உருவை பின்னமாக நாங்கள் என்ன எழுதுவோம், 4 2. முதலாவது உருவை பின்னமாக 2 1 எழுதுவோம். இரண்டாவது உருவை பின்னமாக 4 2 என்று எழுதியிருக்கிறோம். இப்ப பாருங்க, இந்த 2 உருக்களையும் அவதானிக்கும் பொழுது இந்த 2 உருவிலையும் நிலற்றப்பட்ட பகுதியினுடைய அளவு சமனாக இருக்குதா இல்லையா? இந்த 2 உருவையும் ஒரு 1ஐயும் ஒரு 2ஐயும் அவதானித்து கொண்டு நீங்கள் சொல்ல வேணும், 2 உருவிலையும் நிலற்றப்பட்ட பகுதியினுடைய அளவு எப்படி இருக்குது, சமனாக இருக்குது. பாருங்க, இங்கேயும் ஒரு முழு வட்டத்தின் அரைவாசியை நிலட்டி இருக்கிறோம். இரண்டாவது உருவிலையும் முழு வட்டத்தின் அரைவாசியை நிலட்டி இருக்கிறோம், அரை பங்கு. 2 உருக்களிலேயும் முழு உருவின் அரை பங்கானது நிலற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் பின்னமாக எழுதும் போது எப்படி இருக்குது, பின்னம் வேற வேறையா இருக்குது. இது ஒரே மாதிரி இல்லை. இது 2 1, இது 4 2. ஆனால் இந்த 2 பின்னங்களும் இவ்வாறு இருக்கிற பின்னங்களை தான் நாங்கள் என்ன சொல்றோம், சமவெளி பின்னங்கள். பின்னமாக எழுதும் போது அந்த எண்களினுடைய அளவு மாறுபட்டிருந்தாலும்
அதாவது இங்க 2ல் 1, இங்க 4ல் 2, ரெண்டுமே ஒரே அளவைத்தான் குறிக்குது. 2ல் 1 போது அரை பங்கு நிரப்பப்பட்டிருக்குது, 4ல் 2 போதும் அரை பங்கு நிரப்பப்பட்டிருக்குது. இவ்வாறு இருக்கிற பின்னங்களைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம்? சமவெளி பின்னங்கள். நிரப்பப்பட்ட பகுதியினுடைய அளவு ஒரே மாதிரி இருக்கிற பின்னங்கள். ஆனால் பின்னமாக எழுதும் பொழுது அந்த அளவு ஒன்றுதான். ஆனால் அந்த 2ல் 1 இங்கேயும் 2ல் 1 வராது, இங்கே 4ல் 2 வரும். ரெண்டினுடைய 2 பின்னங்களையும் நிரப்பப்பட்ட அளவு சமனாக இருக்கும். ஆனால் இந்த உருவில வேறுபட்டிருக்கும். பார்க்கும் பொழுது வேறுபட்டிருந்தாலும் 2 உருவிலையும் நிரப்பப்பட்ட பகுதியினுடைய அளவு சமனாக இருக்கிற இந்த பின்னங்களைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம்? சமவெளி பின்னங்கள், சமனான பின்னங்கள். இந்த 2 பின்னங்களும் எப்படிப்பட்ட பின்னங்கள்? சமனாக இருக்கிற மாதிரியான பின்னங்கள். உங்களுக்கு இந்த உருவை பார்க்கவே தெரியும். முழுமையான வட்டத்தின் அரை பங்கைத்தான் நாங்கள் 2லையும் நிலத்தி இருக்கிறோம். இவ்வாறு இருக்கிற பின்னங்களைத்தான் என்ன சொல்றோம்? சமவெளி பின்னங்கள் என்கிறோம். சமவெளி பின்னம் என்று போட்டுட்டு நீங்கள் இதையும் நோட் பண்ணி கொள்ளலாம். ஆகவே இந்த இதுல கீழே எழுதி கொள்ளலாம். இந்த 2 பின்னங்களும் சமவெளி பின்னங்கள் ஆகும். கீழே எழுதுவோம். ஆகவே இந்த உருவ அவதானிக்கும் பொழுது 2ல் 1, 4ல் 2 ஆகவே ஆகிய பின்னங்கள் சமவெளி பின்னங்கள் ஆகும். ஆகிய பின்னங்கள் சமவெளி பின்னங்கள் ஆகும். இவ்வாறான பின்னங்களைத்தான் நாங்கள் சமவெளி பின்னங்கள் என்கிறோம். இந்த 2 பின்னங்களும் சமவெளி பின்னங்கள் ஆகும் என்று நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு பின்னங்கள் தொடர்பாக படிச்ச நாங்கள் இந்த பின்னங்கள்ல பின்னம் அப்படி என்றா என்னென்னும் இந்த பின்னங்கள்ல என்னென்ன வகையான பின்னங்கள் இருக்குது, 3 வகையான பின்னங்களை பார்த்த நாங்கள். முதலாவது நாங்கள் இந்த வகுப்புல பின்னம் அண்டா என்னென்று பார்த்த நாங்கள். அடுத்தது முறைமை பின்னம் ரெண்டா என்ன, இரண்டாவதாக அலகு பின்னம் ரெண்டா என்ன, மூன்றாவதாக சமவெளி பின்னம் ரெண்டா என்னென்று பார்த்த நாங்கள். பின்னம் அப்படி என்றா ஒரு இவ்வாறான ஒரு முழு உருவில நிலற்றப்பட்ட பகுதியை முழு உருவின் அந்த எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குதோ அத்தனை பகுதிகள்ல நிலற்றப்பட்ட உருவை எழுதுறது. இப்ப 4 சமனான பகுதிகள்ல 2 பகுதிகள் நிலற்றப்பட்டிருக்குது, 4ல் 2 இவ்வாறு நாங்கள் எழுதுறதைத்தான் பின்னமை என்கிறோம். முறைமை பின்னம் அப்படி என்றால் ஒரு பின்னத்தினுடைய தொகுதி எண்ணானது பகுதி எண்ணை விட சிறியதாக இருந்தால் இந்த பின்னம் ஒரு முறைமை பின்னம் ஆகும். பகுதி எண்ணை விட தொகுதி எண் சிறியதாக இருக்கிற பின்னங்களை முறைமை பின்னங்கள் என்கிறோம். அடுத்ததாக அலகு பின்னம் அப்படி என்றா என்ன, ஒரு பின்னத்தினுடைய பகுதி எண் எதுவாகவும் இருக்க அலகு பின்னங்கள் என்கிறோம். அடுத்த இறுதியாக அந்த சமனாக இருக்கிற பின்னங்கள். இந்த உருவ அவதானிக்கும்
நாங்கள் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ பிள்ளைகள்.